ஹலோ கைஸ், வெல்கம் டு டீச் மீ சீரீஸ். ஆப்போசிட் ஆஃப் ஹவு டு சீரீஸ் பேசிக்கா. ஸோ என்னென்னா, இப்போ வந்து இந்த சீரீஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, எனக்கு வந்து சில விஷயம் வந்து எனக்கு கரெக்டாக பண்ண தெரியாது, இல்லை அது எனக்கு பண்ணவே தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லித்தர போகிறீங்க, யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் இருக்கீங்க, அதுவும் நல்லது தானே. ஸோ தெரிஞ்சவங்க வந்து என்னை பற்றியும் தெரியும், ஸோ அதை பேஸ் பண்ணியும் கொடுக்கலாம் சஜஷன்ஸ். ஸோ அதான் பேசிக்காக என்னென்னா, நான் என் பர்த்டே வீடியோவில் சொன்னேனா இல்லையான்னு தெரில. ஸோ என்னோட போன பர்த்டே வந்து ரொம்ப மோசமாக போச்சு. ஃபுல்லாக ஒர்க்லேயே போயிடுச்சு. காலையிலேருந்து நைட்டு 10:30 மணி வரையும், 7 மணிலேருந்து 10:30 மணி வரையும் வேலை செஞ்சே போச்சா. ஸோ நான் அதுக்கு அதான் 7th ஜனவரி அன்றைக்கி யோசிச்சுட்டு இருந்தேன். குளிச்சுட்டு இருக்கும்போது, ஓகே போன வருஷம் ரொம்ப பேடாக இருந்துச்சு, ஸோ இந்த வருஷம் வந்து அதை விட பேடாக இருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். யோசித்து என்ன நினச்சேனே தெரில. நெக்ஸ்ட்டு ஒரு 2 மணி நேரத்தில் வந்து ஒரு மெயில் வந்துருச்சு. நான் 10 மணிக்கெலாம் தூங்கலான்னு போயிட்டேன் செம தூக்கத்தில். ஒரு மெயில் வந்துச்சு. என்னென்னா, லைக் ஏதோ நான் பண்ண ஒர்க்கு ஒன்று, அதுக்கு அந்த ப்ராஜெக்ட் நேம் போட்டு இதை வந்து ரிவ்யூ பண்ணணும், வேலிடேட் பண்ணணும், கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாங்க. என்ன கான்டெக்ஸ்ட்டு, என்ன மீட்டிங்கு எதுவுமே தெரில. எதை ரிவ்யூ பண்ணணும், இது வந்து தப்பாக இருக்கிறதுனால ரிவ்யூ பண்ணணுமா, இல்லை இவங்க ஏதாவது டிசிஷன் எடுக்க போகிறாங்க அதுக்காக இது ரிவ்யூ பண்ணணுமா, எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் தட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஸ்கிப் மேனேஜர் டேரக்டர் அவர். ஸோ ஸ்கிப் மேனேஜர்கிட்டேருந்து வந்திருக்கு. எனக்கு அதை பார்த்ததுலேருந்தே நர்வஸுங்க. எனக்கு அப்படியே பயமாக இருக்குது. ஒரு வேளை வந்து நான் ஆக்சுவலாக ஒரு வாட்டி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் டேட்டாவில். ஸோ அதனால் செம திட்டு விழுந்திருக்கு. அது 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 ஞாபகமாகவே இருக்குது எனக்கு. அது மாதிரி இப்போ நடந்துருமோ, ஐயையோ பர்த்டே மூடே ஸ்பாயில் ஆகிடுமே, அது இதுன்னு என்ன சொல்கிறது. லைக் அன்றைக்கி நைட்டு 10 மணிலேருந்து நைட்டு தூங்குற வரையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அடுத்த நாள் டெய்லி ஸ்டாண்டப் வரையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், பயந்துக்கிட்டே இருந்தேன். என்ன விஷயம், என்ன விஷயம், என்ன விஷயம், என்ன விஷயம். இது எனக்கு இருக்க கான்ஸ்டண்ட்டாக ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. என்ன சொல்கிறது, ஒர்க்குக்கு நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால, லைக் அவங்க பார்ட்டை விடுங்க, அவங்க லைக் என்ன சொல்கிறது, அது ஏதோ ஒன்றுத்துக்காக கூட இருந்துக்கிட்டோம், அவங்க சில்லாக தான் இருக்கானுங்க. ஏன்னா சில டைம்லாம் நான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னு இருக்குது, நான் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிட்ருப்பேன், என் மேனேஜர் அங்கே பார்ட்டி பண்ணிட்டுருப்பாரு. ஸோ அதுதான் விஷயம். நான் தான் ஓவராக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அது மேபி பிகாஸ் லைக் நான் சிஸ்டம்குள்ளே வந்து ஒரு 1.5 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அதனால கூட இருக்கலாம். பட் ஆனால் இந்த இம்பார்ட்டன்ஸை கம்மி பண்ணணும். நான் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயரோட இப்போ கம்மியாக தான் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இன்னும் கம்மியாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இந்த இன்சிடென்ட்டை வச்சே தெரியும். ஒரு சின்ன மெயிலு, கான்டெக்ஸ்டே இல்லாத மெயிலை நினச்சி நான் என் பர்த்டே மூடே ஸ்பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் விஷயம், பிரச்சனையே. ஸோ இது எப்படி கம்மி பண்ணுறதுன்னு தான் தெரில. கடைசியில் பார்த்தா அது என்ன விஷயம்னே இப்போ வரையுமே எனக்கு தெரில. நான் அதை கண்டுக்கவே இல்லை எவனுமே. என் மேனேஜரும் கண்டுக்கல, ஸ்கிப் மேனேஜரும் கண்டுக்கல. 2, 3 நாள் போயிடுச்சு அதுக்குள்ளே. ஆனால் அதான், ஸோ எப்படியாவது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மியாக எப்படி எடுத்துருக்கிறது, அது ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் எப்படி கம்மியாக கொடுக்குறதுன்னு. பீஸ் அவுட்.